Hi guys, 10th and 12th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்து ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்ப அந்த 10th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்க்கு எப்படி ஈஸியா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு 8 வீக் சேலஞ்ச் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுல 5 வீக் வந்து ஸ்டடி பிளான், 3 வீக் வந்து ரிவிஷன் பிளான் அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் நம்ம 7 வீக்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு லாஸ்ட் வீக்கான 8th வீக் சேலஞ்ச் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் 7 வீக்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். எதையுமே விட்டு வச்சிருக்க மாட்டோம். நம்ம பிளான கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்க. அதுல நான் சொல்லியிருந்த மாரி நீங்க படிச்சுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, நமக்கு எல்லாமே முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? இந்த 8த் வீக்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்க போறோம். ஆஸ் யூசுவல் தமிழ், இங்கிலீஷ் வந்து நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால, கம்ப்ளீட் ரிவிஷன் தான் பண்ண போறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கம்ப்ளீட்டா ரிவிஷன் பண்ணிட்டு ஒரு மாடல் டெஸ்ட் வந்து எழுதி பார்க்க போறோம். ஓகேங்களா? தமிழ், இங்கிலீஷ்ல நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. மத்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நான் எப்படி படிக்க போறேன் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாடல் டெஸ்ட் எழுதி பார்க்க போறோம். அடுத்து அடிஷனலா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே ம், இப்ப ரிவைஸ் பண்ண போறோம் இல்லையா? ரிவைஸ் பண்ணும்போது நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கிளாசிஃபை பண்ண போறோம். எப்படி அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். டைரக்டா நமக்கு வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி சம் இருக்கும். தியரிட்டிக்கலா கொஸ்டினை கொடுத்து அதை நம்ம ஈக்குவேஷனா மாத்தி சால்வ் பண்ற மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? சோ அதுல ஈஸியான கொஸ்டின், டஃப்பான கொஸ்டின் சொல்லிட்டு நம்ம ரெண்டா கிளாஸிஃபை பண்ண போறோம். இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம். நமக்கு நல்லா தெரிஞ்ச சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாசிபிகேஷன், தெரியாத சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாசிபிகேஷன். அப்படி நம்ம பிரிச்சிட்டோம்னா, ஆஹ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் இதுல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு 1 மார்க் ஒண்ணு, 2 மார்க் ஒண்ணு, 3 மார்க் ஒண்ணு, 5 மார்க் 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுல 16 மார்க் எனக்கு வந்துரும். அடுத்து செகண்ட் சாப்டர் ஈஸியா இருக்கும். இதுலயுமே சேம் அதே 16 மார்க் ஒரு 5 மார்க் இருக்கு. 11 மார்க்ஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்ட் சாப்டர் இதுல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு 10 மார்க்ஸ் இல்லைன்னா 8 மார்க்ஸ், ஒரு 2 மார்க், ஒரு 5 மார்க், ஒரு 1 மார்க் வரத நம்ம வச்சுக்குவோம். இப்ப இந்த 3 சாப்டர் தான் சார் எனக்கு வந்து கிளியரா தெரியும். அப்படின்னா இந்த 3 சாப்டர்ல டோட்டலா நமக்கு எவ்வளவு மார்க் வருது? 35 மார்க் வந்துருது. ஓகேங்களா? 90க்கு 35. அப்ப 100க்கு அப்படிங்கிறப்ப 45 மார்க் வந்து நமக்கு வந்துருது இல்லையா? இதே மாதிரி செகண்ட் வால்யூம் வந்து எனக்கு 11th அண்ட் 12th சாப்டர் தெரியுது சார். அப்படிங்கிற பட்சத்துல அந்த 2 சாப்டர் சேர்த்து ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க், 2 1 மார்க் வந்துரும். அப்போ 2, 4, 7, 12 மார்க் நமக்கு அதுல வந்துருது. அப்ப வெறும் 5 சாப்டர் மட்டும் பார்த்தாவே நம்மளால எவ்வளவு மார்க் வந்து அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 47 மார்க்ஸ் வந்து எடுக்க முடியுது. பிளஸ் இன்டர்னல் 10 57 மார்க் வந்து நம்மளால ஈஸியா எடுத்துட முடியும். மிச்சம் இருக்கக்கூடிய 43 மார்க்குக்கு தான் நம்ம மத்த சாப்டர்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். அதை நம்ம பிளான் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்ப நான் இந்த 5 சாப்டர் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 6th சாப்டர், 7, 8, 9, 10 இந்த 4 சாப்டர் லாஸ்ட் எக்ஸஸ் இப்படி பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 5 மார்க்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கவர் ஆயிடும். 5th சாப்டர் லாஸ்ட் எக்ஸஸ், 4th சாப்டர் லாஸ்ட் எக்ஸஸ், இந்த மாதிரி எல்லா சாப்டர் லாஸ்ட் எக்ஸஸ் பார்த்தோம்னா எனக்கு 5 மார்க்ஸ் எல்லாமே கவர் ஆயிடும். 35 மார்க் அதுல அப்படியே பக்காவா இருக்கும். 2 மார்க், 3 மார்க், ஒரு 4 இல்ல 5 2 மார்க், 3 மார்க் எழுதுற மாதிரி வந்துடும். 1 மார்க் நம்ம ஆஸ் யூசுவல் எல்லாமே படிச்சுலாம் ஆக முடியும் இல்லையா? அப்ப 2 2 மார்க், 2 3 மார்க் மட்டும் தான் அடி வாங்குற மாதிரி இருக்கும். அப்ப என்னால ஈஸியா 80 பிளஸ் எடுக்க முடியும் 100க்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய மொத்த மேக்ஸ் சாப்டர்ஸையும் இப்படி கிளாஸிஃபை பண்ணிக்கோங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சது, எனக்கு அரைகுறையா தெரிஞ்சது. அப்ப நல்லா தெரிஞ்சது நான் எப்படி ரிவைஸ் பண்ணணும், அரைகுறையா தெரிஞ்சதுல நான் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கறத கிளாஸிஃபை பண்ணிக்கணும். உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை பொறுத்து. அடுத்து கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி நம்ம படிக்கும் போதும் கொஸ்டின்ஸே நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ண போறோம். எப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கு, அதுக்கப்புறம் லா கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கு, இங்க போட்டிருக்கேன் பாருங்க. டிஃபரன்ஷியேஷன் கொஸ்டின்ஸ், லா கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் அண்ட் யூசஸ் கொஸ்டின்ஸ், டிஃபைன் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் ரியாக்ஷன்ஸ், இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணிட்டோம்னா 2 மார்க் 3 மார்க்ல வந்து அப்படியே 6 கொஸ்டின் நம்ம ஈஸியா எழுதிடலாம். 5 மார்க்குமே நமக்கு எல்லா கொஸ்டின் வரும். 5 மார்க்ல வந்து நம்ம அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டிய கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேனு, சிலிகேட் ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்கப்புறம் ஜோன் டிஃபைனிங் ப்ராசஸ், வேற என்ன இருக்கு அதிகமா? ஃபிஃப்த் லெசன்ல அந்த காம்பவுண்ட் கொடுத்துட்டு அதோட நேம், ஆக்சிலேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறது. சிக்ஸ்த் லெசன் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் கேன் ட்விங்கிள் டிஃபெக்டர், மெட்டல் எக்ஸஸ் அண்ட் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்டர்,
அதுக்கப்புறம் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ், அமர்ஃபஸ் சாலிட்ஸ், அதுக்கப்புறம் டெட்ராஹைட்ரல் ஒயிட் ஸ்பேஸ், ஆக்டாஹைட்ரல் ஒயிட் ஸ்பேஸ். இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. 7th லெசன்த்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், கொல்யூஷன் தியரி, அதுக்கப்புறம் அரேனியஸ் கான்செப்ட் இதை பார்த்துக்கோங்க. 8th லெசன்ல ஆஸ்வால் டைலூஷன்லாம் பார்த்துக்கோங்க. போதும், அது ஒன்னே வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நோஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க. ஆம், அதுக்கப்புறம் டேனியல் செல் பாருங்க. அதுக்கப்புறம் அப்படியே 11 12 வந்துட்டோம்னா 11th லெசன்ல விக்டர் மயர், லூகாஸ், அதுக்கப்புறம் நேமிங் ரியாக்ஷன்ஸ். 12th லெசன் வந்துட்டோம்னா சேம் அதே மாதிரி தான், கேனிசாரோ, ஆல்டால் கண்டென்சேஷன், அதுக்கப்புறம் யூரோட்ரோபின், அதுக்கப்புறம் நேமிங் ரியாக்ஷன்ஸ். 13th லெசன்ல மோஸ்டா நமக்கு வந்து 5 மார்க்ஸ் எதுவுமே இருக்காது. அமீன்ஸ் பார்த்துக்கோங்க, கிளாசிபிகேஷன் ஆஃப் அமீன்ஸ். அதுக்கப்புறம் 14th லெசன்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் சுக்ரோஸ் மூணுமே பார்த்துக்கோங்க. 15th லெசன் வந்துட்டீங்கன்னா நமக்கு கொஸ்டின்ஸே கம்மி தான். அந்த டிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தாவே நமக்கு போதும். ஸோ அப்போ மோஸ்டா எல்லா கொஸ்டின்ஸும் நமக்கு வந்து கவர் ஆயிடும். ஸோ அப்போ 5 மார்க்ஸ் நம்ம எழுதிடலாம். அடுத்து பயாலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேம் அதே தான், கொஸ்டின்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். எப்படின்னா டிஃபரன்சியேஷன் கொஸ்டின்ஸ், ரீசன் கொஸ்டின்ஸ், யூசஸ் கொஸ்டின்ஸ், டிஃபைன் கொஸ்டின்ஸ், டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணோம்னா நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எப்பயும் போல நார்மலாவே நம்ம படிக்கலாம். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், நார்மலாவே படிச்சு நம்ம எழுதலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை கொஸ்டின்ஸா கிளாஸிஃபை பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். அது எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி படிக்கலாம் அப்படிங்கறத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வேற என்னென்னலாம் பார்த்து ஈஸியா இருக்குங்கிறத நீங்க பாருங்க. அதே மாதிரி பிசிக்ஸ்ல பாருங்க, டிஃபரன்சியேஷன் கொஸ்டின், லா கொஸ்டின், அப்ளிகேஷன் அண்ட் யூசஸ் கொஸ்டின், டிஃபைன் கொஸ்டின்ஸ், ப்ராப்ளம்ஸ் மட்டும் நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, இந்த லெசன்ஸோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்டிப்பா பாத்துக்கோங்க. 5 மார்க்ஸ் வந்து டெரிவேட்டிவ் கொஸ்டின்ஸ்னா என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சில் லைன் ஈக்குவட்டோரியல் பிளேனு, அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி லாங் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதுக்கப்புறம் காஸ்லா பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். இது ஃபர்ஸ்ட் லெசன். செகண்ட் லெசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் ஓம்ஸ்லாம், அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குமே, மீட்டர் பிரிட்ஜ், வீட் ஸ்டோன் பிரிட்ஜ், ரெசிஸ்டிவிட்டி, இஎம்எஃப் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, அது ஓகே, அதுல புக்ல பாருங்க உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் புரியும். அதே மாதிரி தேர்ட் லெசன் ஃபர்ஸ்ட் லெசன்ல என்ன பார்த்தோமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம என்னென்ன கொஸ்டின் படிக்கிறோமோ அதே கொஸ்டின்ஸ் அப்படியே நமக்கு தேர்ட் லெசன்லயே இருக்கும். இது இல்லாம ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த டான்ஜென்ட் கால்வனோமீட்டர், சைக்ளோட்ரான், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் படிங்க. பிசிக்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் வால்யூம் மட்டுமே படிச்சோம்னா நம்மளால 5 5 மார்க்குமே எழுத முடியும், நமக்கு லக் இருந்தா. இல்லைன்னா 4 5 மார்க் நம்ம எழுதிடலாம் வெறும் ஃபர்ஸ்ட் வால்யூம் மட்டுமே படிச்சா. அப்போ பிசிக்ஸ்ல எந்த லெசன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் படிக்கலாம், எந்த லெசன்ஸ் எல்லாம் பின்னாடி படிக்கலாம் அப்படிங்கறத நீங்களே பிளான் பண்ணி வச்சு. சரிங்களா? இது என்னோட ஐடியா. இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி ஐடியா தோணுதோ அதே மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா மேக்ஸ் பிசிக்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே தான். கெமிஸ்ட்ரிக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் பார்க்கணும், 2 மார்க் 3 மார்க் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன். அதுல 5 மார்க்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிட்டேன். சோ இதை நீங்க கேட்டுட்டு, இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு, அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான பிளான் வருதோ, உங்களுக்கு எந்த மாதிரி படிக்கலாம்னு தோணுதோ நீங்க அப்படியே பிளான் பண்ணி படிங்க. ரிவைஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஆனா எல்லாத்தையுமே மாடல் டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்பதான் சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி அவங்களையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிபிகேஷன் வந்து உங்க எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இருக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.